மேஷ ராசிக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை இன்னும் கிடைக்கணும்னா அவங்க எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும்? கண்டிப்பா இந்த குரு பயிற்சி என்பது காலப்புருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். சகல சுகபோகங்களையும் தரக்கூடிய கல்வி, பதவி, உத்தியோகம், அரசியல், அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களுமே மேசராசிக்காரர்கள் பெறுவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. ஆக ஒரு சகலவிதமான செல்வங்களையும் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ராசியாக இந்த மேசராசி அமையப்போகிறது. இப்போ மேசராசிக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்லலாம். பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப், 100% சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மேஷத்திற்கு 4ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது மேஷத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும். 9ஆம் இடம் என்பது ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அரசியல் என்றாலும் சரி, ஒரு அரசாங்கம் என்றாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ் என்று சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகல பாக்கியங்களும் பெறக்கூடிய அந்த 9ஆம் அதிபதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி, பதவி, உத்தியோகம், முன்னேற்றம், அரசாங்க, அரசியல் என்று சொல்லக்கூடிய அத்தனை துறைகளிலுமே வெற்றி பெறக்கூடிய நிலையில் இந்த மேசத்திற்கு அமைகின்றது. அதே நேரம் நல்ல திருமண வாழ்க்கை, ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக நல்ல சுகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல திருமண வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே இடத்துல புத்திர பாக்கியம், அது குரு தனகாரகன் மட்டுமல்ல, ஒரு புத்திரக்காரகன். அந்த நல்ல இதுவரை இல்லாத ஒரு புத்திர பாக்கியத்தையும், அது அண்ணன் முத்துக்குமார் சொன்னது போல் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. ஏனென்றால் அவளை முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசியை பார்க்குறார். இந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது அது செவ்வாயினுடைய இடம். அப்போ அந்த இரத்தத்தில் உள்ள குறைபாடு, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த 8ஆம் இடம் என்பது பொதுவாக பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அந்த இரத்தத்தினுடைய தன்மைகளுடைய அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு செல்களை, அதாவது கெட்ட சக்திகளை விலக்கி நல்ல செல்களை உருவாக்கி குழந்தை பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய நிலை. மேலும் அந்த 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, மிகப்பெரிய ஒரு சொத்து, அதாவது உயர்ந்த கட்டிடங்கள் என்று சொல்லக்கூடியது. உயர்ந்த கட்டிடங்கள், உயர்ந்த சொத்துக்கள் பெறக்கூடியவும், உயர்ந்த பதவிகள் பெறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது. மேசத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பதவி, திடீர் சொத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 8ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியது. அதை குரு முதல்ல பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது.